வணக்கம். நான் திவ்யா. ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த வருஷம் போன வருஷம் நீங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிக் ஹாப்பி அண்ட் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தோஸ் ஆர் லாஸ் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இயர்ல நம்ம ட்ரேடிங் பிளானை ப்ராப்பரா கொண்டு போயிட்டு நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணி நம்ம கோ த்ரூ பண்ணி நம்ம ட்ரேடிங்கோட லெசனை கொண்டு போகலாம். இன்னையோட இந்த வீடியோல நான் என்ன பத்தி பேசலாம் அப்படின்னு பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, மெயினான ஒரு விஷயம்தான். நம்ம ட்ரேடிங்ல ரேஞ்ச் அண்ட் ட்ரெண்ட். இது நான் ஏன் இந்த ரேஞ்ச் அண்ட் ட்ரெண்டை பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ட்ரேட்ல ப்ராப்பரா ட்ரெண்ட்ல இருக்கா மார்க்கெட்ன்றது நம்ம கன்சல்ட் பண்ண முடியும். அதுக்காக தான். ஸோ ஏன் இந்த ரேஞ்ச் அண்ட் ட்ரெண்டை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேசணும். நீங்க எத்தனை பேர் உங்களோட ஓன் ட்ரேடிங் புக் வச்சிருக்கீங்க? இதுக்கான ஆன்சர், சப்போஸ் நீங்க இது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா சீக்ரெட்டா இந்த புக்கை நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த புக் எங்க கிடைக்கும்? ட்ரேடிங் புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மார்க்கெட்லயும், எந்த பிளிப்கார்ட், எந்த அமேசான் எங்கேயுமே இந்த ட்ரேடிங் புக் கிடைக்காது. பிகாஸ் இந்த ட்ரேடிங் புக் நீங்க தான், இதோட ரைட்டர் யாரு? நீங்க தான். ஸோ இத நீங்க தான் ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு நாளும் நீங்க பண்ற ஒரு ஒரு ட்ரேடும் அனலைஸ் பண்ணி அதுக்கு ப்ரீவியஸ் ஆன கேண்டலும் நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டார்கெட் ரீச் ஆகுற வரல எப்படி ஒரு ஒரு டைம் ஃப்ரேம்லயும் கேண்டில் ஸ்டிக்ஸ் போயிருக்கு, என்னென்ன பேட்டர்ன்ஸ் போயிருக்கு அப்படின்றத ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க இப்போ ஓவர் வியூ பாத்தீங்கன்னா இந்த ஏரியால உங்களுக்கு டவுன்லோட் இமேஜ், காப்பி இமேஜ் வரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வெளியவும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்ல வீட்டுல பிரிண்டர் இருந்தாலும் பிரிண்டர்ல நீங்க பிரிண்ட் எடுத்து நீங்க எடுத்திருக்கிற ட்ரேடுக்கு முன்னாடி மட்டும் அதுல இருந்து என்ன மாதிரி கேண்டில்ஸ் பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு போட்டு, நோட்டோ இல்ல ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு புக்கோ ஒன்னு வாங்கி அதுல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரியால பேஸ்ட் பண்ணிட்டு ட்ரேடிங்ல நீங்க பேஸ்ட் பண்ணிட்டா மட்டும் போதாது. பிகாஸ் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பொசிஷன் நீங்க எடுக்கும் போது மார்க்கெட்ல என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருந்தது, எப்படியெல்லாம் டிராப்ஸ் இருந்தது அப்படின்ற விஷயங்கள்ல நீங்க சைட்ல நோட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு மாசத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கான ஃபுல் செட்டப் வரும். அந்த ஃபுல் செட்டப் ஃபுல் புக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு சப்போஸ் நீங்க எப்ப லாஸ் பண்ணாலும் இல்ல உங்களுக்கு ட்ரேடிங்ல எப்ப இஷ்யூ வந்தாலும் நீங்க இந்த பழைய புக்கை, நீங்க ரெடி பண்ணியிருக்க இந்த புக்கை எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த புக் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸா இருக்கிற கேண்டில்ஸ்ல நம்ம எப்படி ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 90% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாஸுக்கு அப்புறமா தான் ஒரு கிளாஸஸ்க்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு செட் ஆகல, நம்ம வேற சிலபஸ் படிக்கலாம், வேற சிலபஸ் படிக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா, ஓ ஈச் அண்ட் நூக் அண்ட் கார்னர் நம்ம புதுசு புதுசா அப்டேட் பண்றது என்னவோ நல்ல விஷயம்தான். பட் நம்ம ஏற்கனவே இருக்கிற ப்ரீவியஸ் சிலபஸ்லயே நம்ம தரவா இல்லைன்னா எப்படி நம்மளால நியூ சிலபஸ் அக்செப்ட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடிலயே ஒரு குழந்தை தரவா இல்லைன்னா எப்படி அவனால வேர்டை ஃபார்மேஷன் பண்ணி எப்படி ஒரு லெட்டர்ஸ் மேக் பண்ணி அவங்களால எழுத முடியும்? எழுத முடியாது இல்லையா? ஸோ பேசிக்லயே நீங்க இந்த புக்கை ஃபார்ம் பண்ணுங்க. இந்த புக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்தோட 2016ஓட ப்ராஃபிட்டபிள் ப்ரொஃபஷனல் ட்ரேடரா நீங்க தான் இருப்பீங்க. ஸோ மேக் திஸ் புக் பை யுவர் ஓன் செல்ஃப். ஸோ ஓகே, இந்த வருஷத்துல இருந்து இதை மறக்காம கடைபிடிச்சிருங்க. ஓகே, நம்ம டாபிக் குள்ள போலாம். ரேஞ்ச் அண்ட் ட்ரெண்ட். ஸோ ரேஞ்சுக்கும் ட்ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஞ்சுன்றது ஒரு ஐக்கும் ஒரு லோக்கும் இன்சைட் குள்ளவே மாட்டி இருக்கிறது தான் ரேஞ்ச் மார்க்கெட். ஓகே,
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து ஹையாகவும் இத லோவாகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஹை வந்து எங்க பிரேக் அவுட் ஆகுதுங்க? இங்கதான் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ லோ எங்க பிரேக் அவுட் ஆகணும்? கீழே தான் பிரேக் அவுட் ஆகணும். இதுதானே நமக்கு ஒன்னு ஹைய பிரேக் பண்ணணும் மார்க்கெட்டு, இல்ல லோவை பிரேக் பண்ணும். இதுதான் வந்து நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட். மார்க்கெட் வந்து இன்சைட் இதுக்குள்ள வந்து ஹைக்கும் லோக்கும் இருக்கிற வே வந்து ரேஞ்ச் மார்க்கெட். இன்சைட் நான் எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். ரேஞ்ச் அதே மார்க்கெட் ஒன்ஸ் வந்து ஹைய பிரேக் பண்றதும் ஆர் லோவை பிரேக் பண்றதும் ட்ரெண்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஹை அண்ட் லோன்றது நம்ம சொல்ற ஒரு விஷயங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா ட்ரேடர்ஸும் பண்றாங்க. ஓகே, ஸோ ஹைக்கும் ட்ரெண்டுக்கும் ரேஞ்சுக்குமான விஷயம் இது நம்ம சிம்பிள் ஸ்விங்கா பார்த்துட்டோம். இதே வந்து டிஃபிகல்ட் ஸ்விங்கா ஒன்ஸ் பார்த்துக்கலாங்களா? ஸோ ஒன் மோர் ஹைல பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஒரு லோ, பிரேக் அவுட். இங்க ஹைய தானே பிரேக் அவுட் பண்ணணும். ஹை ஆர் லோவை பிரேக் அவுட் பண்ணணும். இதுதானே நம்மளோட இது பிரேக் அவுட்க்கு. ஒன்னு ஹைய பிரேக் அவுட் பண்ணோம், இல்ல லோவை பிரேக் அவுட் பண்ணோம். இது வரலும் வந்து நம்ம இன்டர்னலா வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது டைரக்டா வந்துருச்சு. இல்லையா? பட் செகண்ட் டைம் வந்தது இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கும் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்குமான டிஃபரன்ஸ் நம்ம சொன்னது இல்லையா? ஆனா இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்மால் ஸ்விங்லயே முடிஞ்சிருதுங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா கண்டினியூ மல்டிபிள் ஸ்விங்ஸ் வருது. இதுக்கு என்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் இன்டர்னல் ஸ்விங். இந்த ஸ்விங்ஸ் இன்டர்னல் ஸ்விங்ஸ் இதுதான் நம்ம வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கும் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற பேசிக்கான விஷயங்க. இதுல வந்து ஏதாவது புரியாம இருந்தா மறக்காம வந்து நீங்க டீட்டெயில்ஸ் எங்க கிட்ட கேட்கலாம். பட் இது ஒன்றும் பெரிய கம்ப சுஸ்தரம் இல்ல, சிம்பிளான ஒரு விஷயம். ட்ரெண்ட் மார்க்கெட்னா என்ன, ரேஞ்ச் மார்க்கெட்டா இருந்தா என்ன, சைட்வே மார்க்கெட்னா என்ன, கன்சால்டேஷன்னா என்ன, ஏன் இத பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரெண்ட் மார்க்கெட்டு அப்படின்னு போது நிறைய ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க ட்ரெண்டுக்கு பேசிஸ்ல போங்க, ட்ரெண்ட் இல்லாம போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பிரேக் அவுட்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? சோ பிரேக் அவுட்னா என்ன, ஃபேக் பிரேக் அவுட் என்ன, ப்ராப்பர் பிரேக் அவுட் என்னன்றதையும் இதிலே பார்த்துடலாங்களா? சோ ஃபேக் பிரேக் அவுட்க்கும் ப்ராப்பர் பிரேக் அவுட்க்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேக் பிரேக் அவுட்
ஒரு ஹைக்கும் லோவுக்கும் நடுவுல ஒரு கேண்டில் பிரேக் அவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஹை. இது வந்து லோ. ஓகே, ஹை அண்ட் லோன்னு மட்டும் போட்டு விட்டுறேன். இப்போ பிஓஎஸ் எங்க நடக்குதுங்க? இங்கதான் நடக்குது. இப்போ நம்ம இத வந்து ஸ்விங்ல பாத்துறோம். சோ வந்து நமக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்றது நம்ம சொல்றோம். பட் ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் நடக்கிற ஏரியால ஒரு கேண்டில் ஃபுல் கேண்டிலா இருக்கணும். ஓகே, இது வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட். நீங்க ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கணும். ரன்னிங் கேண்டில்ல பிரேக் அவுட் பார்க்க கூடாது. இது வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட். ஓகே, திஸ் இஸ் கால் ப்ராப்பர் பிரேக் அவுட். இதே ஒரு இம்ப்ராப்பர் பிரேக் அவுட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைக்கும் லோக்கும் நடுவுல உங்களுக்கு ஸ்விங்ல பாத்திருந்தீங்கன்னா ஸ்விங் மாதிரிதான் தெரியும். பட் ப்ராப்பரான க்ளோஸ் இருக்காது அந்த ஏரியால. கேண்டில் க்ளோஸ் வைக்காம ஒரு ஸ்விப் மட்டும் பண்ணிட்டு லோவை வந்து ரிஜெக்ட் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கிடுவான். இதுதான் இம்ப்ராப்பர் பிரேக் அவுட். கேண்டில்ல பாத்தீங்கன்னா ஸ்விங்ல பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். பட் கேண்டில்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்வைப் தான் அடிச்சிருப்பானே தவிர ஹைய திரும்ப ரிஜெக்ஷன் ஆயிருப்பாங்க மார்க்கெட்ல. ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல ஒரு ஸ்வைப் தான் அடிச்சிருக்கான் மார்க்கெட்ல ஹைல பாத்தீங்கன்னா. சோ வந்து இந்த ஏரியால இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு வேலிடான்னு கேட்டீங்கன்னா நான் வேலிட். இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இம்ப்ராப்பர் பிரேக் அவுட். இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் உள்ள போலாமா, இல்ல நம்ம வந்து ஒரு பொசிஷன் எடுக்கலாமான்னா நம்ம ரிஜெக்ஷன் ஆனதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு செல் சைடு வேணும்னாலும் போலாமே தவிர, பட் அதை வந்து பை சைடு கொண்டு போறது வெரி ரிஸ்கியான பொசிஷன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தா நீங்க தாராளமா எங்களை வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம இந்த வருஷத்துல இருந்து நாங்க நியூவா ட்ரேடிங் கிளாஸஸ் ஃப்ரீயா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் நீங்க தாராளமா எங்களை வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இல்லைனாலும் மெயிலையும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். எப்போ ஸ்டார்ட் பண்றதுன்றது நாங்க டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள நீங்க வந்து பாருங்க. இந்த மந்த்க்குள்ள வந்து மேக்சிமம் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ரெடி பண்றோம். ஸோ யார் இதுல எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ட்ரேடிங்ல லேர்னிங் பர்பஸ்க்காகவும் லேர்னிங்க்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற ஃபீமேல் ட்ரேடர்ஸ் லேர்ன் பண்றதுக்கும் இல்ல கிளாஸ் அட்டன் பண்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்து பட் கிளாஸ்க்கு ஃபீஸ் பே பண்ண முடியாத ஃபீமேல் ட்ரேடர்ஸ்க்கான கோர்சஸ் தான் இது. ஸோ ஏன் இந்த கோர்சஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆரம்ப கட்டத்துல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபேஸ் பண்ணி தான் நாங்க வந்து இந்த ட்ரேடிங் உள்ள வந்தோம். ஸோ நிறைய எங்களால கேபிட்டல் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பிளஸ் வந்து ட்ரேடிங்க்கு நான் கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்கும் எனக்கு ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது டிஃபிகல்ட்டா இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து என்னோட ஃபீமேல் ட்ரேடர்ஸ் டெவலப்மெண்ட்காக நான் இதை பண்ணணும்னு ஒரு யோசனை தான் இது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு சப்போஸ் நீங்க மேல் ட்ரேடரா இருந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீமேல் ட்ரேடர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த வருஷத்துல இருந்து புது வருஷம். ஸோ நீங்க கரெக்டா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்க. எங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம்.
முடிஞ்சா அதை பாருங்க ஃப்ரீ டைம்ஸ்ல. இது இல்லாம நிறைய வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கோம். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் பண்றோம். ஸோ இது வந்து பேஸ் பண்ணி எந்த கால்ஸும் நாங்க கொடுக்கறது கிடையாது. இதுல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மேற்கொண்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ராஃபிட்டபிள் இயர். பை. தேங்க்யூ.